புதுச்சேரியில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சங்கத்தினர் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அச்சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு அனுபவம் வாய்ந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், 108 ஆம்புலன்ஸ்களுக்கு FC எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நியாயமாக கிடைத்து வந்த ஊதிய உயர்வு, இன்கிரிமெண்ட், போனஸ், ராயல்டி போன்ற தொகைகளை நிறுத்தி வைத்து 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தில் இன்றைக்கு கை வைத்திருக்கிறார் என்று சொல்லி கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய அலுவலகத்தில் நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். கோரிக்கை மனுவை மறுபரிசீலனை செய்து உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தோம். அவற்றையெல்லாம் செவிமடுக்காத இந்த சுகாதாரத்துறை இயக்குநரை கண்டித்துத்தான் இன்றைய தினம் முற்றுகை போராட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்